ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஜனவரி 20ஆம் தேதிக்கு பிறகு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே இவங்களுக்கு எந்த மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்குதுன்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரத்தை தாங்க கொண்டதாக அமைஞ்சிருக்குது. இந்த மாதத்தோட கிரகநிலை அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் ராசியில புதனும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து சூரியனும் இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் வந்து சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க. சுகஸ்தானத்தில் சனி பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் வந்து ராகுவும் இருக்கிறாங்க. அடுத்ததாக களத்திரஸ்தானத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து வக்கர நிலையில் இருக்கிறாருங்க. பாகியஸ்தானத்தில் வந்து சந்திரனும் செவ்வாயும் வக்கர நிலையில் இருக்கிறாங்க. கூடவே லாபஸ்தானத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறாருங்க. இது மாதிரியான கிரகநிலை தான் அமைஞ்சிருக்குது. கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/1 அன்னைக்கு வந்து புதன் வந்து ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. 14/1 அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. 18/1 அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகியஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. 28/1 அன்னைக்கு சுகஸ்தானத்தில் இருந்து சுக்கிர பகவான் வந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் தாங்க இந்த டைம் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களோட பொது பலன்கள் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் வந்து தொழில் வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்பவே சாதகமாக இருக்க போகுதுங்க. உங்களோட புதுமையான யோசனைகள் இல்லைன்னா பங்களிப்புக்கு வந்து அங்கீகாரம் வந்து கிடைக்க போதுங்க. நீங்கள் நிர்வாகத்தில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட உத்தியோக வளர்ச்சிக்கு வந்து அதிகமான ஆதரவையும் நீங்கள் கொடுப்பீங்க. வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா இந்த டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல வந்து லாபம் வந்து கிடைக்க கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும். ஒரு புதிய வணிக முயற்சி நீங்கள் தொடங்க நினைக்கிற விருச்சிக ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா அதை வந்து குறைந்த முதலீட்டு செலவில் வந்து நீங்கள் தொடங்குறது நல்லதுங்க. அதுக்கான மாதமாக தான் இது வந்து அமைஞ்சிருக்குது. இது ஒரு நல்ல தருணமாகவும் இருக்குதுங்க. காதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளாக வரலாம். அதனால் பேச்சில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட உறவை பாதிக்கக்கூடிய மூன்றாவதாக இருக்கிற நபரை வந்து யாரையுமே சேர்த்துக்காதீங்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து சவால்கள், தகராறுகள் இதெல்லாம் தோன்றதுக்கான நேரமாக இருக்குதுங்க. அதனால் பிஸ்னஸை ரன் பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு பாருங்கள். இந்த டைம் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உடல்நிலையில் வந்து நல்லா தாங்க இருக்க போகுது. நிதி ரீதியாக வந்து நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் கிடைக்க போகுதுங்க. இது வந்து முதலீடுக்கு சாதகமான காலமாக தான் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்பவே உறுதுணையாக இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரங்க வந்து கல்வியில் சிறப்பாக செயல்படவும் போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களோட பலன்கள் எப்படி இருக்குன்னு இப்போ விரிவாக தொடர்ந்து பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பதட்டம், மனக்குழப்பம், ஏகப்பட்ட தடுமாற்றம் இது மாதிரி தாங்க இருப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் வந்து நீச்ச ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. உங்களால் ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்க முடியல, ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கிறீங்க. அடுத்தவங்க விஷயத்துலையோ உங்கள் விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கிறீங்க. இப்படின்லாம் இருப்பீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத மனஸ்தாபம், நிம்மதி இல்லை, மரியாதை இல்லை, இது எல்லாமே எங்களுக்கு மாறுமான்னு கேட்டால் இப்போ வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தாங்க பதில் சொல்ல நேரம் வந்து வந்திருக்குது. ஆனால் இருந்தாலுமே உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன கேள்வி கேட்பீங்கன்னா, வியாபாரம் நல்லபடியாக போகுமானும், வேலை கிடைக்குமானும், பிஸ்னஸ் வந்து நல்லா போகுமானும், வேலையில் ஏதாவது ப்ரமோஷன் கிடைக்குமானும் கேட்பீங்க. அடுத்தது வந்து குழந்தைகள் வந்து நல்லா படிப்பாங்களானோ, என்னோட பேச்சை வந்து கேட்டு நடந்துக்க மாட்டேங்கிறாங்க, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து அடுத்தடுத்து நீங்கள் கேட்பீங்க. இதுக்கு ஒவ்வொரு பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பாசிட்டிவாக தாங்க இருக்குது. அந்த பாசிட்டிவை நீங்கள் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் தாங்க. ஆனால் இல்லை, தேவையில்லாத விஷயத்துக்காக சண்டை போட்டுட்டு அதை நினச்சி வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஜூன் மாதம் 21ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. அதுவும் வக்கர கதியில் போகிறாருங்க. அதனால் அவரோட பார்வையும் குருவோட பார்வையும் உங்களை வந்து லாபஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கௌரவத்தை தலைநிமிர்த்தி நிற்கக்கூடியதாக அமைய போகுதுங்க. இந்த ஜனவரி மாதத்தோட கடைசி 15 நாள் வந்து உங்களுக்கு இப்படி தாங்க அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக ஜனவரி 14ஆம் தேதி வந்து அன்னைக்கு சூரியன் 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. குருவோட பார்வையில் வராரு. அதனால கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்க்ரீஸ் ஆக போகுது. இதை வச்சு நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்சியலாக ஏதாவது ஸ்ட்ராங்காக இருப்பீங்களா அப்படின்னு கேட்பீங்க. இந்த ஜனவரி மாதம் கடைசியில் வந்து நல்லா தாங்க இருக்க போகுது. ஜனவரி மாதம் கடைசியிலிருந்து உங்களை பொறுத்த வரைக்குமே பணப்புழக்கம் வந்து அதிகமாகுங்க. மரியாதை உயரக்கூடிய நாளாக தான் இருக்குது. செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கலாங்க, ஆனால் அது எல்லாமே சுப செலவுகளாக இருக்கும். உங்களோட விரையாதிபதி வந்து உச்சம் அடைகிறாருங்க இந்த ஜனவரி மாதம் கடைசியில இருந்து. ஸோ வந்து உங்கள் வீட்டில் வந்து நல்ல விஷயங்கள், குழந்தைகளால் சுப செலவு, வியாபாரத்தில் சுப செலவு, வீடு சம்மந்தப்பட்ட சுப செலவு இப்படின்னு ஏதாவது சுப செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா செலவுகள் வந்து
வந்து அதிகரிக்கக்கூடிய நாட்களா தாங்க இந்த ஜனவரி மாசம் வந்து 20ஆம் தேதிக்கு மேல வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. உங்க மேல இருக்கக்கூடிய வருத்தங்கள் எல்லாமே போய் குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து நல்லபடியா நடந்துக்குவாங்க. அதனால உங்களுக்கு வந்து மரியாதை கிடைக்குங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு இன்னும் சொல்ல போனா கணவன் மனைவி உறவுல வந்து ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வரப்போகுதுங்க. நீங்களாவே கேட்பீங்க, என்னோட லைஃப் பார்ட்னர் வந்து எனக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய உங்களோட கேள்விக்கு வந்து இந்த டைம் வந்து விடை கிடைக்க போகுதுங்க. கவலையெல்லாம் வேணாம். ஒரு சிலருக்கு வந்து உங்களோட லைஃப் பார்ட்னர் கிட்ட சின்ன சின்னதா கருத்து வேறுபாடுகள் வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. புதுசா திருமணமான தம்பதிகளா இருந்தீங்கன்னா சில மோதல்கள் கூட வரலாம். வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட உங்களோட உறவு வந்து ரொம்பவே சிறப்பா இருக்குங்க. அடுத்ததா வேலை சம்பந்தமா பாத்தீங்கன்னா அதுக்கான விஷயங்கள்ல வந்து முயற்சி செய்யறவங்களுக்கு வேலை வந்து நிரந்தரமா இல்ல அப்படிங்கிறவங்களுக்கும் எப்போ வந்து வேலை நிரந்தரமா எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்கற விருச்சிக ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா இப்ப வந்து அந்த வேலை வாய்ப்புல உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கக்கூடிய நாளா தாங்க அமைஞ்சிருக்குது. 4ஆம் இடத்துல சனி பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறதுனால சுகங்கள் வந்து அதிகமாகுங்க. அதே சமயத்துல வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதாவது வீட்ல இருந்தே நீங்க வேலை பத்துக்குவீங்க. அதனால அலைச்சல் இருக்காதுங்க. ஆனாலும் கூட மாத கடைசியில வந்து உங்களுக்கு அலைச்சல்லாம் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தாயோட உடல் ஆரோக்கியத்துல வந்து குழப்பங்கள் வந்து நிவர்த்தி ஆகுமான்னு கேட்பீங்க. அதனாலன்னு பார்த்தா உங்க அம்மாவோட உடல்நிலை வந்து கடந்த 1.5 வருஷமாவே ஆன் அண்ட் ஆஃப் சங்கடங்கள் தாங்க பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து குறைய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சங்கடங்கள் வந்து நிவர்த்தியாகி உங்களோட உடன்பிறப்புகளால வந்து மூலியமா அவங்களுக்கு வந்து நல்ல செய்திகள்லாம் கிடைக்குங்க. உங்களோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்கெல்லாம் கூட உங்ககிட்ட பேசாம நடந்துக்குவாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்ப வளர்ச்சி அடையக்கூடிய நேரமா இருக்குதுங்க. அதனால தான் விருச்சிக ராசியில பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குங்க. என் குடும்பத்துல வந்து என்னோட பேச்சு வந்து யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. குழந்தைகள் கூட என் பேச்சை வந்து கேட்டு நடந்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தாங்க. அவங்கள வந்து என்னோட பேச்சு கேட்கணும்னு நல்லது சொல்லி கொடுத்து வளர்க்கலாம்னு பார்த்தா இந்த ஜனவரி மாதம் வந்து உங்களுக்கு நன்மைகள்லாம் ஏற்படுங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு வந்து குழந்தைகள் இல்லைன்னா லைஃப் பார்ட்னர் கிட்ட கூட உங்க பேச்சு கேட்டு நடந்துக்குவாங்க. என்ன கொஞ்சம் வார்த்தையில வந்து கோபத்தை காட்டாதீங்க, கவனமா இருந்துக்கோங்க. உங்களோட பேச்சால வந்து எதிரிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அது வந்து வெளியில இருக்கலாம் அப்படின்னாலுமே கூட வீட்டுல வந்து இருக்க முடியாதுங்க. அதனால அவசரப்பட்டு சண்டை போடாதீங்க யாருக்கிட்டையுமே. இந்த நாட்கள்ல வந்து சண்டைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. வயதான விருச்சிக ராசிக்காரங்களா இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்த்தா 4ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறாருங்க. அதனால கடந்த 1 வருஷமாவே உங்க உடம்புல வந்து கஷ்டத்தை தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. உடம்பு அவஸ்தை இருக்கும், இடுப்பு வலி இருக்கும். இது மாதிரியான அவஸ்தைகள்லாம் உங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமா இருந்திருக்குங்க. மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து செலவுகள் ஜாஸ்தியா தாங்க இருக்கும். அதாவது இதுல ஏதாவது நிம்மதி கிடைக்குமான்னு கேட்பீங்க. வயதானவங்களுக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் உங்க எல்லாருக்குமே ஆரோக்கியத்தை சார்ந்த விஷயத்துல வந்து நல்ல ஒரு தெளிவு கிடைக்க போகுதுங்க. மருந்து மாத்திரை ஏதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட உடல்நிலையை வந்து சரி செய்யறதுக்காக தாங்க இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமா நான் ஏதாவது முயற்சி செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க. என்னோட நிலத்தை வந்து விற்கணும் இல்லைன்னா கை மாற்றணும் இதெல்லாமே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாமே செய்யலாங்க. இப்போ வந்து நிலத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு முன்னாடி 2-3 மாதத்துக்கு முன்னாடியே அதாவது பிப்ரவரி மார்ச் மாதத்துல இருந்தே இந்த குரு வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறப்ப நிலம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வருங்க. நிலத்தை வந்து விற்கிறது, வீட்டை வந்து அடமானத்துல வந்து மீட்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யறதுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடுங்க. குரு வந்து உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகும்போது உங்க பூர்வீக சொத்துக்களால பண வருமானம் ஏற்படுங்க. அப்போ பண வருமானம் ஏற்படுறது மட்டும் இல்லாம கடன் அடைக்கக்கூடிய முயற்சிகள் கூட செய்வீங்க. கடனை அடைச்சி சொத்துக்களை வந்து மீட்கவும் போறீங்க. அந்த நிலைமை வருங்க. வீடு கட்டலாமான்னு கேட்டா அந்த டைம்ல வந்து வீடும் கூட கட்டலாங்க. அதுக்கான வாய்ப்புமே இருக்கு. அதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாம் இப்பவே நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் அதை வந்து மார்ச் மாசத்துல இருந்து நீங்க செயல்படுத்த வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா குரு வந்து உச்சத்தை நோக்கி போறாரு. சோ இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தாங்க இருக்குது. ஆனாலுமே பணப்பற்றாக்குறை இருந்ததுன்னா புதன் வந்து 4ஆம் தேதி அன்னைக்கு வந்து 2ஆம் இடத்துக்கு போறதுனால பணப்பற்றாக்குறை குறைஞ்சி வருமானத்துல இருந்த தடுமாற்றம் எல்லாமே விலகுங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயத்துல நல்லது நடக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தா உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க தாங்க. குறிப்பா நண்பர்கள் வந்து உதவியா இருப்பாங்க. பேச்சையே தொழிலா வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே அதாவது ஜனவரி வந்து ஒரு 20ஆம் தேதிக்கு அப்புறமா தடுமாற்றம் இருந்தாலுமே கூட அதுக்கப்புறமா 21ஆம் தேதி வரைக்குமே உங்க பேச்சில் வந்து ஒரு கம்பீரம் தெரியுங்க. நெருப்பா பேசுவீங்க. அதனால கவனமா இருந்துக்கோங்க. எதிரிகளை வந்து சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரப்போகுதுங்க. அதனாலேயே ரொம்ப கவனமா வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த மாதத்தோட சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தா அது வந்து ஃபர்ஸ்ட்லயே முடிஞ்சிருச்சுங்க. அதனால எந்த ஒரு கவலையும் இல்லை.
பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி, குருமார்களோட வழிபாடு இதெல்லாமே செய்வீங்க. குருவுக்கே குருவாக இருக்கக்கூடிய ஆதிசக்தி சர்வேஸ்வரனை வணங்கி உங்களுக்கு தடைகள் இல்லாத காலமாக தாங்க இது அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.